ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கடந்த வாரத்தில் புதிய தெரிவுக்குழுவினை அறிவித்திருந்தது. அந்த தெரிவுக்குழு பற்றிய பெயர் விவரங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகின்றேன். இதில் கபில விஜயகுணவர்தன, அமல் சில்வா, பிரெண்டன் குரூப்பு, வருண வராகுட, வெனிசா டி சில்வா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கபில விஜயகுணவர்தன இதன் தலைவராக செயல்பட போகின்றார். இவர்களில் மூவர் 2015 ஆண்டு தெரிவுக்குழுவில் இடம் பிடித்திருந்தவர்கள். கபில விஜயகுணவர்தன, அமல் சில்வா, பிரெண்டன் குரூப்பு ஆகிய மூவரும் 2015 ஆண்டில் இருந்தவர்கள் மீண்டும் 11 வருடங்களுக்கு பின்னர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது கொஞ்சம் சர்ச்சையான விடயமாகவும் கூட மாறியிருந்தது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு புதிய இடைக்கால நிர்வாக சபை அல்லது புதிய மேம்பாட்டு நிர்வாக சபை என்று சொல்லப்படுகின்ற நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கமிட்டி என்று சொல்லப்படுகின்றது. அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. எனவே ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அது இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது பல தரப்பு பல இடங்களிலும் வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாகவும் இருந்தது. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட முதலாவது மிகப்பெரிய முடிவு புதிய தெரிவுக்குழுவினை நியமிப்பது. உலகக்கிண்ணத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட நவம்பர் அல்லது டிசம்பர் பகுதியில் பிரமோதய விக்ரமசிங்கவின் தலைமையிலான புதிய தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த புதிய தெரிவுக்குழுவானது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விதம் கொஞ்சம் பாராட்டப்படக்கூடியதாக நல்ல விடயங்களை செய்கின்றது என்பது போல தென்பட்டது. புதிய பயிற்றுவிப்பாளர் கேரி கர்ஸ்டனின் தலைமையில் வந்தார்கள். அவர்களும் இந்த தெரிவுக்குழுவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள் என்பது நிதர்சனம். அதுதான் சாதாரணமாக நடைபெறுகின்ற விடயம். ஆனால் திடீரென இப்பொழுது அந்த இடைக்கால நிர்வாக சபையை நிறுத்தியிருப்பது அல்லது மாற்றியிருப்பது கொஞ்சம் சர்ச்சையாக உருவாகியது. முதலில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் 2 பேர் இது தொடர்பில் பேசினார்கள். ஆரம்பத்திலேயே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் விஷயங்களுக்குள் கை வைத்தவர் சம்மி சில்வா தலைமையிலான குழுவை நீக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்த தயாஸ்ரீ ஜெயசேகர. அவர் அமைச்சு பதவியே அதனால் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த வேளையில் ஹரின் பெர்னாண்டோ விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டு அந்த சம்மி சில்வாவின் தலைமையிலான குழு அவ்வாறு செயல்பட்டு கொண்டு போனது. அப்பொழுது புதிய தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அதாவது அதற்கு முதலில் இருந்த பிரமோதய விக்ரமசிங்கவின் தலைமையில் இருந்ததை எடுத்து ஹரின் பெர்னாண்டோ உப்புல் தரங்கவின் தலைமையிலான குழுவிடம் கையளித்தார். அதுவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் நியமிக்கப்பட்டாலும் அதற்குள்ளும் ஹரின் பெர்னாண்டோவின் பல விஷயங்கள் அல்லது தலையீடுகள் இருந்ததாகவும் பேசப்படுகின்றன. சரி, இப்பொழுது அதெல்லாம் முடிந்து புதிய விஷயம் வந்தது. புதியதாக வந்த நிர்வாக குழு பல புதிய மாற்றங்களை நல்ல மாற்றங்களை செய்ய போகின்றது என்ற எதிர்பார்ப்பு தான் மிக அதிகமாக காணப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இப்பொழுது இந்த நியமிக்கப்பட்ட குழு தொடர்பில் தயாஸ்ரீ ஜெயசேகர, ஹரின் பெர்னாண்டோ இருவரும் அதிருப்தியை வெளியிட்டார்கள். இது சட்ட ரீதியானது அல்ல, சட்டபூர்வமாக இவர்கள் நியமிக்கப்படவில்லை, இவ்வாறு செய்ய முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். பிரமோதய விக்ரமசிங்க விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் எழுத்து மூலமாக இதற்கான விளக்கம் கோரியிருக்கின்றார். இந்த நிலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் இதற்கான பதில்களை வழங்கியிருக்கின்றார். அதாவது பிரமோதய விக்ரமசிங்கவோடு தான் பேசியதாகவும் அதில் இப்பொழுது சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும் அது தீர்க்கப்பட்டிருப்பதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். எனவே அவர் சொல்கின்ற விடயத்தை பார்க்கின்ற வேளையில் பிரமோதய விக்ரமசிங்கவோடு அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது அல்லது தீர்க்கப்படும். அதே போன்று இந்த இடைக்கால நிர்வாக சபையினால் நியமிக்கப்பட்ட தெரிவுக்குழுவினை காண அங்கீகாரத்தை தான் வழங்கி இருக்கின்றேன். அந்த விடயங்களில் அமைச்சு நேரடியாக தலையிடுவது இல்லை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எதை கேட்கின்றதோ அதை செய்து கொடுக்கின்றோம். அவ்வாறு தான் இந்த தெரிவுக்குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டுத்துறை அமைச்சுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டோம் என்பதை விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதுதான் யதார்த்தம், அதுதான் நடைபெறுகின்றது விடயம். அதாவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் நடைபெறுகின்ற மாற்றங்கள், அதே போன்ற அணி அறிவிப்புகள், தெரிவுக்குழு என்பன நியமிக்கப்படுகின்ற வேளையில் அந்த விடயங்களை விளையாட்டுத்துறை அமைச்சு அங்கீகாரம் வழங்கும். இதுதான் விளையாட்டு அமைப்புகளுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சுக்குமான தொடர்பு. எனவே அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இந்த இடைக்கால நிர்வாக சபை தான் அந்த தெரிவுக்குழுவை மாற்ற வேண்டும் என்று இருந்ததாக கூறியிருக்கிறார். அண்மையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவரை சந்திக்க கிடைத்தது. அவரோடு பேசிக் கொண்டிருந்த வேளையில் சொன்ன விடயம் முழுக்க கிரிக்கெட்டுக்கான பொறுப்புகள் சித்தார்த் வெற்றிமனிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற அந்த 3 கிரிக்கெட் வீரர்களும் தான், அதாவது முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் தான் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சகல முடிவுகளையும் எடுப்பார்கள். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார். சித்தார்த் வெற்றிமுனி, ரொஷான் மகாநாம, அதே போன்று குமார் சங்கக்கார. கடந்த வாரத்தில் ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பிலும் கூட சொல்லியிருந்தார், நேரடியாக ரொஷான் மகாநாம, குமார் சங்கக்கார ஆகியோர் அலுவலகத்துக்கு வராவிட்டாலும் கூட
ஜூம் மற்றும் ஏனைய தொழில்நுட்பங்களினூடாகவும் வாட்ஸ்அப் கோலினூடாகவும் வெளிநாட்டில் இருந்தாலும் தொடர்ச்சியான அவர்களோட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இதை சித்தார்த் வெற்றிமுனியும் உறுதி செய்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு செல்கின்றன, எந்த விதமான சிக்கல்களும் இல்லை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த மூவரும் தான், இந்த இடைக்கால நிர்வாக சபையில் இடம்பெற்றுள்ள இந்த மூவரும் தான் புதிய இந்த தெரிவுக்குழுவின் நியமனத்திற்கு பொறுப்பானவர்கள் என்பதை நாங்கள் இதன் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த நிர்வாக குழுவில் உள்ள 3 பேர் 2015ஆம் ஆண்டில் இருந்தவர்கள். 11 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் அவர்களே உள்ளே வருகின்றார்கள் என்றால் இதில் புதிய மாற்றங்கள் எங்கே இருக்கின்றன என்பதில் சந்தேகம் இருக்கின்றது. 5 பேரில் 3 பேர் 11 வருடங்களுக்கு முன்னர் இருந்த பழையவர்கள். இந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்களில் அநேகமானவர்கள் 60 வயதை தொடுகின்றவர்கள் அல்லது 50-55க்கு மேற்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். முன்னாள் வீரர்கள், திறமையானவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தற்காலத்தில் என்ன நடைபெறுகின்றது, என்ன மாற்றங்கள் தேவை, என்ன விஷயங்கள் தேவை என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களும் இதற்குள் இருந்தால்தான் அது சரியான முறையில் செல்லும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. இப்பொழுதுள்ள ஜெனரேஷன், இப்பொழுதுள்ள திட்டங்கள், இப்பொழுதுள்ள வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு அண்மித்தவர்கள் அல்லது 40 வயதை பூர்த்தி செய்தவர்கள், அண்மை காலங்களுக்குள் கிரிக்கெட்டை நிறுத்தி கொண்டவர்கள், இவர்களில் யாராவது ஒருவரை அல்லது இருவரையும் உள்வாங்கி இருந்தால் இந்த தெரிவுக்குழு இன்னும் மேம்பட்டிருக்கலாம். எனவே சட்ட ரீதியாக இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அதுக்கு அடிப்படையில் தான் இந்த புதிய இடைக்கால நிர்வாக சபையினால் தெரிவு செய்யப்பட்ட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று இந்த புதிய இடைக்கால நிர்வாக சபை ஏன் ஏற்கனவே இருந்த அந்த தெரிவுக்குழுவோடு இணைந்து செயல்பட்டிருக்க முடியாது? உலக கிண்ணத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதனையும் செய்ய முடியாது, ஏற்கனவே தெரிவுக்குழு செய்த விடயங்களிலிருந்து தொடர்கின்றேன் என்றும் அதன் பின்னர் மாற்றங்களை செய்கின்றேன் என்பதையும் தான் பிரமோதிய விக்ரமசிங்க கூறியிருந்தார். எனவே அவர்களோடு குறைந்ததோ இன்னும் ஒரு தொடராவது பயணித்து பார்த்துவிட்டு இந்த மாற்றங்களை செய்திருந்தால் என்ன, அல்லது பிரமோதேவன் தலைமையிலான அந்த தெரிவுக்குழுவிலும் சிக்கல்கள் இருக்கின்றனவா, வந்த வரத்திலேயே இடைக்கால நிர்வாக சபை அதை கண்டுபிடித்து கொண்டதா, அதே போன்று இந்த 6 மாதங்களுக்குள் நடத்தப்பட்ட செய்யப்பட்ட மாற்றங்கள் அவ்வளவு திருப்தியானவையாக நல்லவையாக யாவையாக இல்லையா, அவற்றை எவ்வாறு வெளியே பார்ப்பது, அவுட்புட் தரக்கூடிய போட்டிகள் எதுவுமே இன்னும் நடைபெறவில்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில், இலங்கை அணியை பொறுத்தவரையில், கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் உலக கிண்ணத்தின் பின்னர் இதுவரையில் போட்டிகள் எதுவுமே இல்லை. எனவே உள்ளூர் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற வேளையில் சில விடயங்கள் நல்ல விடயங்களாக இருந்தாலும் அவசரப்பட்டு சில விடயங்கள் முடிவுகள் எடுக்கப்படுகின்ற வேளையில் அது மறுபக்கமாகவும் போய்விடலாம், சில வேளைகளில் இன்னும் முன்னோக்கி நகர்வதாகவும் இருக்கலாம். 2 பக்கங்களும் இருக்கின்றன. எனவே அனுபவஸ்தர்கள் எவ்வாறு இனி அணியை தெரிவு செய்ய போகின்றார்கள், அணியில் எவ்வாறு மாற்றங்கள் வரப்போகின்றன, அல்லது ஏற்கனவே இருந்தது போல்தான் நடைபெறப் போகின்றனவா, எது எப்படியாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அணி தெரிவு என்பதற்குள் ஒரு 30 வீரர்கள், இந்த 30 வீரர்களுக்குள் தான் இலங்கை அணியின் 3 வித அணிகளையும் தெரிவு செய்து கொள்ள முடியும். அவற்றை தாண்டி பெரிய வீரர்கள் அல்லது இவர்கள் எல்லாம் இன்னும் இல்லை, இவர்களை எல்லாம் வெளியே ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள், இவர்களை கொண்டு வந்தால் இலங்கை கிரிக்கெட் அல்லது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேம்பட்டு விடும் உடனடியாக என்பது இல்லை. குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 5 வருடங்களாவது தேவை அவ்வாறான வீரர்கள் உள்ளே வருவதற்கு. ஓரிரு வீரர்கள் மாத்திரமே உள்ளே வந்து சில மாற்றங்களை செய்வார்கள், அல்லது ஒரு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கக்கூடிய அல்லது கான்ஃபிடன்ஸ் வழங்கக்கூடிய கண்டினியூஸ் டீம் என்று சொல்லப்படக்கூடிய அணிகள், அதே போன்று உடல் இயக்கம், அதாவது உடல் தகுதி என்பனவற்றை சரியாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அணிக்குள் இடம்பெற வேண்டும். மிக முக்கியமாக உள்ளூர் போட்டிகளில் சகலரும் சர்வதேச வீரர்களும் விளையாட வேண்டும் என்ற இறுக்கமான பிடியும் ஒன்று கொண்டு வரப்பட்டால் நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட் அணி முன்னேற்றம் அடையும்.